ஹலோ வியூவர்ஸ், நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா போபின் கம்பெனியோட தையல் இயந்திரங்கள் மெஷினை பத்தி ஒரு விளக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஃபாரிஸ்ட்ல நம்ம விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் தையல் இயந்திரங்கள். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நீங்க இந்த மெஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வணக்கம். இப்ப என்ன சொன்னா இலங்கையில நம்மளுக்கு தெரியும், ஆடை கைத்தொழில்ங்கிற போது பிரதான கைத்தொழிலா இருக்கு. இப்ப ஆதி வகையில நாங்க எல்லா வகையான மெஷின்களையும் நாங்க விற்பனை செய்யறோம். அதாவது எங்கட கம்பெனி அதாவது மெஷின் பிராண்ட் ஆனது பொப்ஜெக்ட் சொல்லப்படுது. அந்த பொப்ஜெக்ட்ங்கிறது எங்கட மெயின் பிரான்ச் எங்க இருக்குன்னு கொழும்பு கல்கிசில இருக்கு. நாங்க எல்லா வகையான மெஷின்களும் சப் ஆன்லைன் ஃபுல்லா இலங்கை முழுவதும் நாங்க விற்பனை செஞ்சு பண்றோம், சேல்ஸ் பண்றோம். அதாவது சொன்னா இண்டஸ்ட்ரியல் மெஷின்கள், எம்ப்ராய்டிங் மெஷின், லேசர் கட்டிங் மெஷின், 3 வகையான மெஷின்களும் நாங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். அதோட நாங்க வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ்களும் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்களும் அதோட பாய்லர் ஐட்டங்களும் ஃபுல்லா இதுங்களும் நாங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? இதே சொல்றது இதுதான், அதாவது தையல்லையே நார்மலா அதிக மக்கள் எடுக்கக்கூடிய நார்மல் மெஷின் பண்ணக்கூடிய இதுதான். இதோட பேரு சிங்கிள் நீடில் மெஷின். இது நார்மல் மெஷின் சொல்றது. இது எப்படின்னு சொன்னா இப்ப இந்திய போது ஸ்பெஷல் ஆஃபரா போகுது 97,000, அதாவது 97,490 போகுது. இப்ப இந்த ஸ்பெஷல் ஆஃபர் முடிஞ்சுன்னு சொன்னா 99,000 போகுது. இப்ப எப்படித்தான் என்னன்னு சொன்னா இப்ப எல்லாரும் எடுப்பீங்க சோஜி சிங்கர் எடுக்காங்க. அதெல்லாம் எப்படி சொன்னா வீட்டு பாவனைக்கு செய்யப்படுற மெஷின்கள். இப்ப நாங்க உற்பத்தி செய்யற மெஷின்கள் அதாவது நாங்க விற்கிற மெஷின் எல்லாம் எப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல், அதாவது கார்மெண்ட்ஸ்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க அதாவது என்ன அதுல இருக்கிற எல்லா மெக்கானிசங்களும் எப்படி இருக்குன்னு சொன்னா நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. இதுல போட்டிருக்கேன் அதோட சேர்த்த மாதிரி இதுல பவர் சேவிங் மோட்டார். இப்ப எல்லாரும் டிஜிட்டல்ல வந்ததுக்கு போறவங்க இப்ப எல்லாம் பவர் சேவிங். இப்ப எல்லாம் கீழே மோட்டார் ஒன்றும் இல்லாம எல்லா மோட்டார்களும் இது மெஷின் ஹெட்டுக்குள்ளேயே வார மாதிரி செய்யப்பட்டு இதுக்கு பவர் சேவிங். அதாவது சோஜியா இருக்கட்டும், ஜெக்கா இருக்கட்டும், அதுகளுக்கு 150% தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா நாங்க கொடுக்குற பவர் சேவிங் 175%. அதாவது பவர் சேவிங் என்னன்னு கேட்டான்னு சொன்னா இந்த இதுக்குள்ள ஒரு போட் ஒன்று இருக்கு, மத போட் மாதிரி. ஒவ்வொரு வகையான இயந்திரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான போட்டுகள் இருக்கு. அத மாதிரி இதுக்குள்ள ஒரு போட் இருக்கு. இப்ப அது எப்படின்னு சொன்னா இப்ப எல்லா 150% போக்குள்ள நம்ம தச்சிட்டு போக்குள்ள திடீர்னு மாதிரி கரண்டுகள் நிக்கும். கரண்டுகள் நின்றுச்சுன்னு சொன்னா என்ன செய்யா அதுல இருக்கிற போட்டுகள் என்ன செய்ய அடிபட்டு போயிடும். சரிதானே? இந்த மாதிரி கொடுத்திருக்கிற இதுல எப்படின்னு சொன்னா 175 நம்ம தச்சிட்டு போக கரண்டுகள் நின்றாலும் மின்சாரம் நின்றாலும் அதுல பவர் சர்வ் பண்ணி வச்சுதான் அது நிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அதால ஒரு பாதிப்பு வராத மாதிரி இருக்கிறது. வளங்கல இப்ப இப்படித்தான் சொல்றேன். இப்ப இது மெனுவல், அதாவது மெனுவலா யூஸ் பண்றேன். இதுல எப்படின்னா நன்மை என்னன்னு சொன்னா பவர் சேவிங், அதாவது ஸ்மூத்தாவும் இந்த ஸ்பீடா இருக்குதானே அது ஸ்மூத்னஸா இருக்கும். அது ஸ்மூத்தா ஸ்டிச் பண்ணிட்டு போகும், எந்த பிரச்சனையும் வர மாட்டோம். அதோட 1 year வாரண்டி, உங்களுக்கும் ஃப்ரீ டெலிவரி நாங்க உங்களுக்கு பண்ணுவோம். நாங்க ஓகே தானே? இது ஃப்ரீ டெலிவரி நாங்க இவ்வளவுதான். இந்த மெஷின் இது இதோட அட்வான்ஸ் இருக்கு அண்ணா இருக்கிறது. அது எப்படின்னு சொன்னா ஃபுல் ஆப்ஷன். அதை பத்தி பாப்போமா? இது ஃபுல் ஆப்ஷன் மெஷின். அதாவது ஃபுல் ஆப்ஷன் மெஷின் சொல்ல போகல, அது நார்மல் மெஷினோட அட்வான்ஸ் ஆனது. அந்த நம்ம வெளியே பார்த்த மெஷினை விட அட்வான்ஸ் ஆனது இதுல. அதாவது என்னன்னு சொன்னா இது நம்ம தச்சிட்டு போறதுக்கு ஆட்டோ சிஸ்டம் எல்லாம் இதுல இருக்கு. சிஸ்டம் எல்லாம் இதுல இருக்கு. அதாவது நம்ம ஸ்பீட் கூட்டணும் குறைக்கிறது, அதோட நம்ம டெக் சிஸ்டம் எல்லாம் பட்டன் சேவ்ல இதுல இருக்கு. இதுல நம்ம அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுலயே அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப நம்ம ட்ரிம்மர் சிஸ்டம் தைக்கும் போது இப்ப என்ன இருக்கு இதுல ஃபுட் லிஃப்ட், பெடல்ல எல்லாம் சிஸ்டம் பெடல்ல இருக்கு. இப்ப நம்ம ஆட்டோவா ரிமோட் பண்ணிட்டு வரும் இதுல. ஆனா நார்மல் மெஷின் அப்படி இல்ல. நார்மல் மெஷின் அப்படி இல்ல. இப்ப நம்ம தச்சிட்டு போறோம், டெக் சிஸ்டமும் இருக்கு. நான் அடிக்கிறது டெக் சிஸ்டம். அதாவது நம்ம டெக் இதுல எல்லாம் செய்யலாம். ஆனா இதுல மெனுவலும் யூஸ் பண்ணலாம். இப்ப மெனுவல டெக் செய்யறேன்னா என்ன இருக்கு, ஸ்டிச்ல இருந்து கூட்டுறா என்ன இருக்கு, இந்த வகையான இதுகள்ல இது இருக்கு. இதே மாதிரி தான் இப்ப எல்லாமே நாங்க விற்கிற எல்லா மெஷின்களும் 175% தான் பவர் சேவிங் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க 175%. மற்றதெல்லாம் சோஜிக்கு எப்படின்னு சொன்னா 150% கொடுப்பாங்க. நாங்க இந்த இதுக்குள்ள இருக்கிறது 175% கொடுத்துருக்கோம். 175 லாஸ்ட் இது. அதுக்கு அங்கெல்லாம் இல்லை, நாங்க கொடுத்துட்டோம். அதோட இதுல எப்படின்னா எல்லா ஆட்டோ சிஸ்டம் கூட்டுறது வேணுமா, டிசைன் போடலாம். பொக்கெட்டுகளை எல்லாம் நம்ம இதுல டிசைன் பண்ணி எடுக்கலாம். பொக்கெட்கள் தச்சு கொள்ளலாம். நம்ம சர்க்கிள்
இதுல ஸ்கொயர் இதுல நம்ம தச்சு கொள்ளலாம். எல்லா வகையான டிசைன்களும் இதுல இருந்து போடலாம். இது இருக்கு. இதுதான் அந்த இதோட அட்வான்ஸ் ஆனது. இது அடுத்தது நம்ம பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா இவ்வளவு இது நார்மல், அதாவது நார்மல் துணிகள் தைக்கிற நார்மல் மெஷினை தான் நம்ம இப்ப பார்த்துருக்கோம். அடுத்த மெஷின் ஹெவி மெஷின். ஹெவி மெஷின் சொல்ல போகல லெதர் வகையான மெஷின்கள், அதாவது கார் சீட் தைக்கிறது, பேக்கள் தைக்கிற, ஷூவல் தைக்கிற அந்த மாதிரி மெஷின்கள் நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்து பார்ப்போம். இப்ப என்ன சொன்னா ஓவலப், அதாவது ஓவலப் மெஷின் சொல்ல போகல எல்லாரும் ஷர்ட்டுகளுக்கு போர்டர்கள் அடிக்கிறதுக்கு இதுகளுக்கு ஓவலப் பண்ணுவாங்க. அதுல நாங்க 2 வகையான மெஷின்கள், எல்லா வகையான மெஷின் எங்கள்கிட்ட 6 த்ரெட் வரையும் இருக்கு. ஓவலப் 6 த்ரெட், அதாவது சொன்னா 3 த்ரெட், 4 த்ரெட், 5 த்ரெட், 6 த்ரெட். 6 த்ரெட் வகையான மெஷின் இண்டஸ்ட்ரியல் டைப்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இது எப்படின்னு சொன்னா இதுல இது 5 த்ரெட் மெஷின். இது நார்மல் மெஷின் தான், ஃபுல் ஆப்ஷன் இல்லை. ஆனா எங்கிட்ட ஃபுல் ஆப்ஷனும் இருக்கு. இப்ப இதுல எப்படின்னு சொன்னா ஸ்பீட், இந்த சிஸ்டம் எப்படின்னு சொன்னா ஸ்பீட் ஒன்று கூட்டுறது குறைக்குது. நார்மல் மெனுவெல்லாம் தைக்கக்கூடிய மெஷின்கள் 5 த்ரெட்டை 4 த்ரெட் ஆக்கலாம், 3 த்ரெட் ஆக்கலாம் கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிகமான ஆட்கள் வாங்குவாங்க எங்களுக்கு 6 த்ரெட் தான். இந்த 6 த்ரெட் எடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நாங்க 5 த்ரெட் ஆக்கலாம், 4 த்ரெட் ஆக்கலாம், 3 த்ரெட் ஆக்கலாம். அந்த வகையான இதுகளை எல்லாம் செஞ்சு கொள்ளலாம். அவங்களுக்கு மிக இலவாக செய்யப்படும். இப்ப எல்லாருக்கும் 5 த்ரெட் பெரிய வேலையை செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா 6 த்ரெட் தான் எடுப்பாங்க அதிகமா. இவ்வளவு தான் இந்த இது. இப்ப எப்படின்னு சொன்னா நம்ம பார்த்த போல மெஷின்கள் எல்லாம் நார்மல் இதுகள் தைக்கக்கூடிய மெஷின்கள். அடுத்தது நான் சொல்ல போற மெஷின் எப்படின்னு சொன்னா ஹெவி மெஷின், அதாவது லெதர்கள் சம்பந்தமான இதுகள் தைக்கக்கூடிய மெஷின் தான் இந்த மெஷின். இப்ப இதுல எப்படின்னு சொன்னா இதுதான் லெதர்கள் தைக்கிறது பேசிக் மெஷின். ஆக பேசிக்கா வந்த மெஷின், மாடல் டெஸ்ட் வந்த மெஷின் தான் இந்த மெஷின். அதாவது நார்மல் லெதர்கள் தைக்கிற, கார் குஷன்கள் தைக்கிற, கார் ஷீட்டுகள் தைக்கிறதெல்லாம் இதுல ஏழு. இந்த மாதிரி மெஷின் இதுல இது நார்மலா தான். இந்த மெஷின் அதிகமாக இதெல்லாம் எடுப்பாங்க நார்மலா தான். இதுல அட்வான்ஸ் மாடலும் இருக்கு. இதுல அட்வான்ஸ் மாடல் அண்ணா இருக்கிற மெஷின். இதுல இவ்வளவு தான் இந்த இதுல அதை பார்க்கலாம். டொமஸ்டிக் ஓவலப் 4 த்ரெட் சரிதானே. டொமஸ்டிக் அதாவது வீட்டு பாவனைகளுக்கு. இப்ப எல்லாரும் இண்டஸ்ட்ரியல் டைப் எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் விலகுடியில இதை பார்க்க மாட்டாங்க. டொமஸ்டிக் வீட்டு பாவனைகளுக்கு எடுக்கப்படுற மிஷின் தான் இந்த மிஷின், அதாவது பேபி ஓவலப்னு சொல்றாங்க. இதுல எப்படின்னா நரோ சிஸ்டமும் செய்யலாம். அதாவது நரோ சிஸ்டத்துக்கு அதுக்கு இந்த இதுக்குரிய த்ரோட் பிளேட்டை மாத்தினோம்னு சொன்னா நரோ சிஸ்டமும் செய்யலாம். எங்கள்கிட்ட இன்னொரு மிஷின் இருக்கு, அதுக்கு நரோ சிஸ்டம் செய்யலாம். ஆனா அதுக்குரிய பின் இருக்கு, அதை போட்டு உடனே இலவச செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். சரிதான். அடுத்ததா நான் இது மல்டி ஃபங்க்ஷன் மிஷின், அதாவது சொன்னா தமிழாக்கள் சாரிகளுக்கு பிளவுஸ்களுக்கு டிசைன்கள் அடிக்கிறதுக்கு அந்த இதுகளுக்கு வாயான இந்த டிசைன் மெஷின் தான் இந்த மெஷின். இதுல எப்படின்னு சொன்னா 200 வகையான டிசைன் இருக்கு. 200 வகையான டிசைன்களுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு கோட் நம்பர் இருக்கு. நம்ம வேண்டிய ஒவ்வொரு கோட் நம்பருக்கு ஏத்த மாதிரி இங்க பிரஸ் பண்றதுக்கு இருக்கு. இப்ப வேண்டிய ஒவ்வொன்றையும் இங்க பிரஸ் பண்ணி கொள்ளலாம். இங்க இருக்கு. இதுல வேண்டிய இதுகளுக்கு இப்படி பிரஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோட் நம்பருக்கு பின்னாடி ஒவ்வொரு டிசைன்களுக்கும் அதுக்கு மேல ஒவ்வொரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. நம்ம அந்த நம்பருக்கு ஏற்றதுக்கு இங்க பிரஸ் பண்ணி கூட்டுறா குறைக்கிறேன் வேண்டியது கொடுத்துட்டு போட்டோம். இதுல ஒட்டோ சிஸ்டமும் இருக்கு. ஒட்டோ சிஸ்டம், இது ஒட்டோ சிஸ்டம். அதே போல மெனுவலும் இருக்கு, நம்ம காலாலையும் தச்சு கொள்ளலாம். இப்ப நம்ம கூட்டணும்னா இதுல கூட்டுறது இருக்குன்னா இப்படி வாயான இதுகளை தச்சு கொள்ளலாம். இதுல இந்த வாயான டிசைன்களை இதுல இது நம்ம போட்டுக்கொள்ளலாம். நினைக்கிறதுல இப்படி இந்த டிசைன்களுக்கு அது தச்சு தரும். இந்த வகையான டிசைன்களுக்கு நம்ம ஆஃப் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இதை நம்பிச்சோம்னா ஆஃப் ஆகும். நம்ம வேண்டியதுக்கு தச்சுக்கு போட்டோம் ஆஃப் ஆகுறோம்னா ஆஃப் ஆகிடும். இவ்வளவுதான் இதுல இருக்குது. அதோட சேர்த்த மாதிரி பட்டன் ஹோலும் செய்யலாம். பட்டனுக்கும் இப்படி ஓட்ட போடலாம் முன்ன இருக்கிற வகையில. அதே போல நேம்கள் பேர்களுமே அடிச்சு கொள்ளலாம், அதோட நம்பர்களும் அடிச்சு கொள்ளலாம். நம்ம வேண்டிய நம்பர் இலக்கங்கள் அடிப்பாங்க தானே, அதுகளுக்கு அடிச்சு கொள்ளலாம். நேம்களும் அடிச்சு கொள்ளலாம், பட்டனும் அட்டாச் பண்ணலாம், அடிச்சு கொள்ளலாம். இத மாதிரி அடிச்சு கொள்றதுக்குன்னு சொல்லி சொன்னா இதுல இருக்கு நம்பர் ஒவ்வொன்றுக்கும் அடிச்சு கொள்ளலாம். இது நார்மலா தான். இதுல டிசைன்ஸும் அடிச்சு கொள்ளலாம். சாரி இதுகளுக்கு அடிப்பாங்க, பிளவுஸ்களுக்கு செய்யறதுக்கு இந்த வகையான இதுல நல்ல உபயோகமா இருக்கு. இதோட இந்த இது என்னன்னா நார்மலா தைக்கக்கூடிய மெஷின்கள் என்ன செய்யுதுன்னா முடிவடைஞ்சு. இதை பத்தி மேலதிகமான தகவல்கள் பெற்றுக் கொள்ளணும்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.